வணக்கம் மக்களே! நீங்க பார்க்கறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்லப் போறேன்னா, அன்னைக்கு நான் போன வீடியோல நான் உங்ககிட்ட ஹனுமானும், செவ்வாய் பகவானும் உண்மையிலே குரு பகவானோட பேரனுங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவ பார்க்காதவங்க, அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க உடனே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போற விஷயம் என்னன்னா, நான் ஏன் விஷ்ணு கோவில்கள்ல நவக்கிரக சன்னதி இல்ல? நவக்கிரகம் தோஷம் நீங்க சைவ முறைப்படி என்ன செய்யணும்னு நமக்கு எப்படி நல்லாவே தெரியும். அதே வைணவ முறைப்படி நவக்கிரக தோஷம் நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி செவ்வாய் பகவான் அப்புறம் ஹனுமானோட மனைவிகள பத்தியும், அவங்க குழந்தைகள பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே அனுமானும் செவ்வாய் பகவானும் குரு பகவான் பேரனுங்களா இருந்தாலும் அவங்க 2 பேருமே பிரம்மச்சாரிகள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய் பகவானுக்கு அவர் பெத்த அம்மாவான ஸ்வேதாவோட அன்பு கிடைக்காம போனதுனாலதான் செவ்வாய் தோஷம் உருவாச்சு. நிறைய அப்பாவி மக்கள் அநியாயமா இறந்து போறாங்க. அதனால செவ்வாய் பகவான் பிரம்மச்சாரியா இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய் பகவானுக்கு மனைவி குழந்தைங்க இருக்காங்கன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையிலேயே செவ்வாய் பகவான் பிரம்மச்சாரி எல்லாம் கிடையாது. செவ்வாய் பகவானுக்கும் உண்மையிலேயே மனைவிங்க குழந்தைங்க இருக்காங்க. இவருக்கு மாலினி, சுசீலினி, ஜுவாலினி அப்படின்னு 3 மனைவிகளும், சுமரசன் அப்படின்னு ஒரே ஒரு பையனும் இவருக்கு இருக்காங்க. ஹனுமான் நம்ம எல்லாருக்குமே அஞ்சனை மைண்டன் வாயு புத்திரனான ஹனுமான் ஒரு பிரம்மச்சாரின்னு மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹனுமானுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஹனுமான் சூரிய பகவான் கிட்டனா குருகுலம் பயின்றாருன்னு நம்ம நிறைய பேத்துக்கு நல்லா தெரியும். ஹனுமான் வளர்ந்த உடனே அவர் சில வித்தைகளை கற்றுக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்போ சூரிய பகவான் கல்யாணமானவங்க மட்டும்தான் அந்த வித்தையை கற்றுக்க முடியும். ஹனுமான் பிரம்மச்சாரியா இருக்காருன்னு சொல்லி தன்னோட சக்திகளை பயன்படுத்தி ஒரு பிரம்மச்சாரி கன்னிகையை படைச்சாரு. அதனால சூரிய பகவான் அவரோட சக்தியை பயன்படுத்தி ஒரு பிரம்மச்சாரி பெண்ணை உருவாக்குனாரு. அதுல அந்த பெண்ணோட பேரு ஸ்வர்ச்சலை. சூரிய பகவான் நீ எனக்கு குரு ரச்சனையா 2 விஷயங்கள் செய்யணும்னு சொன்னாரு. அதுல ஹனுமானும் அட ஒத்துக்கிட்டாரு. முதல் குரு தட்சணை, என்னோட பையனான சுக்ரீவனுக்கு நீ அமைச்சரா இருக்கணும். 2வது என்னோட சக்தியால பிறந்த என்னோட பொண்ணான ஸ்வர்ச்சாலாவை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்போ ஹனுமான் கேட்டாரு, என்ன குருதேவா, நான் பிரம்மச்சாரியாச்சு, நான் எப்படி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டாரு. அதுக்கு சூரிய பகவான், என்னோட பொண்ணு ஒன்ன மாதிரி பொறப்புல இருந்து ஒரு பிரம்மச்சாரி தான். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா உன்னோட விரதம் வீணாகாது. நீயும் என்னோட பொண்ணும் சேர்ந்தே பிரம்மச்சாரிய விரதம் இருப்பீங்கன்னு சொன்னாரு. அப்படிதான் ஹனுமான் ஸ்வர்ச்சலா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் தெலுங்கானா, கம்மம், இந்த 2 ஊர்கள்ல மட்டும்தான் ஹனுமான் தன்னோட மனைவியான ஸ்வர்ச்சலா தேவியோட ஸ்வர்ச்சலை சமேத ஆஞ்சநேயரா காட்சி கொடுக்கிறாரு. திருமண தடை இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போனா திருமண தடை நீங்கும்ங்கிறது ஐதீகம். அதுல ஹனுமானோட 2வது மனைவியான சுவர்ணமச்சா. இவங்க வேற யாரும் இல்ல, ராவணனுக்கும் மந்தோதரிக்கும் பிறந்த ஒரு மந்திர சக்தி வாய்ந்த பொண்ணு. இன்னும் சில கதைகள்ல ஏன் தாய்லாந்து மக்கள் சொல்ற தாய்லாந்தியன் ராமாயணத்துல இவங்க ராவணனோட தத்து பொண்ணுன்னு சொல்றாங்க. ஹனுமான் இலங்கைய எரிச்சிட்டு தன்னோட ஹீட்டை தணிக்க அவர் கடல்ல குளிச்சாரு. அப்போ அவரோட வேர்வைய
ஒரு மீன் ஒண்ணு சாப்பிட்டுச்சு. இன்னொன்னு கதைப்படி ஒரு மொடல ஒண்ணு அந்த அந்த வேர்வைய சாப்பிட்டுச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி ஆனா அது மீன் கிடையாது. மீனோட உருவத்துல இருந்து சுவர்ண மச்சான். அந்த வேர்வைய அவ சாப்பிட்டு அவ பிரெக்னன்ட் ஆகி பாதி வானரமாவும் பாதி மீனாவும் மகரத்வஜன் பொறந்தா அது. அப்படிதான் ஹனுமானுக்கு 2 மனைவிகள் ஒரு மகன் இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ ஏன் விஷ்ணு கோவில்கள நவகிரக சன்னதி இல்லவே இல்ல? நவகிரக தோஷம் நீங்க வைணவ முறைப்படி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற பத்தி நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். பொதுவா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நவகிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த 9 பேரும் தீவிர சிவபக்தர்கள். சிவபெருமான வணங்கிதான் அவங்களோட நவகிரக அவங்களோட தோஷங்களையும் அவங்களோட பாவங்களையும் அவங்க சாபங்களையும் நீக்கினாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னையில இருந்து தான் எல்லா சிவன் கோவில்கள்லயும் நவகிரக சன்னதி கண்டிப்பா இருக்கும். செவ்வாய் தோஷம் இருக்கவங்க முருகப்பெருமான வணங்குனா செவ்வாய் தோஷம் நீங்குங்கிறது தான் ஐதீகம். அப்படி இருக்கும் போது ஏன் விஷ்ணு கோவில்கள்ல நவகிரக சன்னதி இல்ல? வைணவர்களுக்கு நவகிரக தோஷம் ஏற்பட்டா அவங்க இறந்து போயிடுவாங்களா? சைவர்களுக்கு எப்படி நவகிரக தோஷம் நீக்கணும்னு நல்லாவே தெரியும். அந்த நவகிரகங்களா அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த கிழமைகளை வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். அப்போ விஷ்ணு கோவில்கள்ல ஏன் நவகிரக சன்னதியில மகாவிஷ்ணுக்குள்ளேயே நவகிரகங்கள் உள்ளடக்கிறவங்க. எல்லா விஷ்ணு கோவில்களுக்கும் நம்ம போனாலே அங்க விஷ்ணுவோட சன்னதியும் லட்சுமி தேவியோட சன்னதியும் ஆண்டாள் சன்னதியும் கருட பகவான் சன்னதி விஸ்வக்சேன சன்னதி சக்கரத்தாழ்வா சன்னதி ஆழ்வார்கள் சன்னதியும் ரொம்பவும் சில வகையான விஷ்ணு கோவில்கள்ல ஒரு சில விஷ்ணு கோவில்கள்ல மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்களுக்கு தனி சன்னதி இருக்கும். நவகிரக தோஷம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னா மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்களை வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். இதோட சேர்த்து மகாவிஷ்ணுவ லட்சுமி தேவியை வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். நவகிரக தோஷம் நீக்கிற சக்தி வைணவ கடவுள்களுக்கு இருக்கு, மகாவிஷ்ணுக்கு இருக்கு. அவரோட ஆயுதமான சுதர்சன சக்கரங்கிற சக்கரத்தாழ்வாருக்கும் அவரோட சேனாதிபதி விஸ்வக்சேனருக்கும் இருக்கு. மகாவிஷ்ணுவோட பசங்களான பாலா உற்சாகாவ அப்புறம் மகாவிஷ்ணுவோட பொண்ணுங்களான ஏகாதசி அப்புறம் அமிர்தவல்லி சுந்தரவல்லிய வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். ஆனா நம்ம யாருக்குமே அவங்கள பத்தி தெரியவே இல்லை. இன்னொன்னு சக்கரத்தாழ்வார வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். விஸ்வக்சேனரை வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். செவ்வாய் தோஷம் நீங்க சைவ முறைப்படி முருகனை மட்டும் வணங்குறது பத்தாது. அதே செவ்வாய்க்கிழமைகள் அன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். ராகு பகவான கேது பகவான வணங்குறது மட்டும் இல்லாம கருட பகவானையும் ஆதிசேஷனையும் வழிபட்டா நாகதோஷம் அப்புறம் ராகு கேது தோஷம் நீங்கும். இது மட்டும் இல்லாம அனுமான வழிபட்டா சனி தோஷம் நீங்கும். ஏன்னா ஹனுமானும் விநாயகரும் சனி பகவான் 7.5 இருந்து தப்பிச்சிருக்காங்க. முருகப்பெருமான் என்னதான் சனி பகவானோட 7.5 இருந்து தப்பிக்காம இருந்தாலும் அவர் சனி பகவான் கிட்ட நீ என் பக்தர்களை எதுவும் பண்ணாதன்னு சனி பகவானுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பாரு. அதனால சனி பகவான் விநாயகர் அப்புறம் அனுமான் பக்தர்களை மட்டும் இல்ல முருக பக்தர்களையும் எதுவும் பண்ண மாட்டாரு. இன்னொன்னு மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்கள் ஒவ்வொன்றுமே நவகிரகங்களோட தொடர்புடையது. மற்ற அவதாரம் கேது பகவானோடையவும் கூர்ம அவதாரத்துக்கு சனி பகவான் அதாவது சனீஸ்வரன், வராக அவதாரத்துக்கு ராகு பகவான்,
நரசிம்ம அவதாரத்துக்கு செவ்வாய் பகவான், வாமன அவதாரத்துக்கு குரு பகவான், வியாழன் அப்படின்னு அழைக்கப்படுற பிருகஸ்பதி, பரசுராம அவதாரத்துக்கு சுக்கிர பகவான், ராம அவதாரத்துக்கு சூரிய பகவான், கிருஷ்ண அவதாரத்துக்கு சந்திர பகவான், பலராம அவதாரத்துக்கு புதன் பகவான். இப்படி மகாவிஷ்ணுவோட இந்த 9 அவதாரங்கள்ல வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். சுக்கிர தோஷம் நீங்க லக்ஷ்மி தேவியையும் பரசுராமரையும் வணங்கலாம். ஆனா பரசுராமரை ஏன் யாரும் அவரை பத்தி அதிகமா பேசவே இல்லை, ஏன் அவரை யாரும் வணங்கவே இல்லைன்னா, அவர் தன்னோட வாழ்க்கையில செஞ்ச 3 தப்பு. தந்தை சொல்லுக்காக பெத்த தாயை கொன்னது, முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானோட வலது தந்தத்தை வெட்டி போட்டது, எந்த பாவமும் அறியாத மகாராஜா தசரதரையே நிறைய வாட்டி கொல்ல துணிஞ்சிரு. அவர் தன்னோட வாழ்க்கையில செஞ்ச இந்த 3 தப்புகளாலதான் அவரை பத்தி யாரும் பேசல, யாரும் அவரை வணங்கவும் இல்லை. இன்னொன்னு, அவர் சிரஞ்சீவி, ஆவேசமான ஒரு அவதாரம்ங்கிறதுனால அவரை யாரும் வணங்கல. ஆனா ஹனுமான் சிரஞ்சீவியா இருந்தாலும் அவரை யார் வேணாலும் வணங்கலாம். இன்னொன்னு, மகாவிஷ்ணுவோட 108 திவ்ய தேசங்கள்ல 9 திவ்ய தேசங்கள் வைணவ நவகிரக ஸ்தலங்கள், நவ திருப்பதிகள்னு சொல்றாங்க. அத பத்தி நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. மகாவிஷ்ணுவையும் அவரோட பசங்களையும், அவர் ஆயுதமான சக்கரத்தாழ்வார், அப்புறம் அவரோட சேனாதிபதி விஸ்வக்சேனர், அவர் மனைவி லட்சுமி, அப்புறம் அவரோட தசாவதாரங்களை வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். கருட பகவானையும் ஆதிசேஷனையும் ஹனுமானையும் வழிபட்டா நவகிரக தோஷம் நீங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.